Allahu 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 Allah Allahu 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 Allah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. நெருங்கி வந்திருக்க இருப்பவர்கள் முன்னால வந்திருக்க, வெளிப்பள்ளியில் உள்ளவர்களும் உள்ள வந்திருக்க. அல்லாஹ்வின் கருணைதான் இன்று சாஃபாத் முடிந்திருக்கிறது. நாளைய தினம் சாத் சூரா தொடங்க இருக்கிறது. இன்னும் 2 நாட்களுக்கு அல்லாஹ்வின் கருணையினால் 1.25 ஜுஸு நடைபெறும். பிறகு 3/4 ஜுஸுவாக மாறும். அல்லாஹ் கடைசி வரையிலும் பரிபூர்ணப்படுத்தி அருள் புரிவானாக. இன்று ஓதப்பட்ட அந்த 1.25 ஜுஸுவிலே அல்லாஹ் ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறான். சபகு நாடு என்று ஒரு நாடு. அந்த சூறாவுக்கே சபா என்றே அல்லாஹ் பேரை தருகிறான். அந்த சபகு நாட்டுக்கு அல்லாஹ் செய்த ஞாபகங்களை சொல்லி காட்டுகிறான். லகத் கான லிஸபகின் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா என்கிறான். அந்த நாட்டினுடைய மக்கள், அந்த நாட்டுக்கு நாம் செய்த ஞாபகங்கள், அதிலே மிகப்பெரிய அத்தாட்சிகள் இருக்கிறது என்கிறார். அப்படி என்ன அந்த நாட்டுக்கு அல்லாஹ் தந்தான் என்றால், அந்த நாட்டினுடைய தண்ணீர் இருக்கல்லவா, அது தேனை விட இனிப்பாக இருக்குமா. அந்த நாட்டினுடைய பழங்கள் இருக்கிறதே, அது அக்க பக்கத்தில் எங்குமே கிடைக்காத அதி அற்புதமான பழங்களை அல்லாஹ் அந்த ஊரிலே விளைய வைத்தானாம். அது மட்டுமல்ல, அந்த ஊரினுடைய எந்த பகுதிக்கு போனாலும் பச்சை பசுமையாக இருக்குமா. அவர்கள் பிரயாணப்படுகிற நேரத்திலே, அவர்கள் பிரயாணம் செய்து எங்கே போய் எத்த வேண்டுமோ அங்கே போய் சேருகிற வரையிலும் இடையிலே அவர்கள் ஒரு மலையவோ அல்லது ஏதேனும் ஒரு திடலையோ அல்லது ஏதேனும் ஒரு கரடையோ கல்லையோ மண்ணையோ எதையுமே பார்க்க மாட்டாங்க. 2 பக்கங்களுமே மிக உயரமாக வளர்ந்த மரங்கள். அந்த மரங்களிலே பூத்து கொழுங்குகின்ற பழங்களும் காய்கனிகளும் கறிகளும் நினைத்து பார்க்கிறோம். எவருக்கும் எல்லாமே அனுமதி. எந்த இடத்தில் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பறித்து சாப்பிடலாம். இவ்வளவு அனுமதி தரப்பட்டது. ஆனால் அந்த ஊர் மக்கள், அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், குலு மின் ரிஸ்கி ரப்பிக்கும் வஷ்குரு லஹ். நீங்கள் அல்லாஹ் தந்த இந்த ஞாபகத்தை சாப்பிடுங்கள், பருகுங்கள், நன்றி செலுத்துங்கள் என்றார். ஆனால் நன்றி செலுத்துவதற்கு பகரமாக அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் பிரயாணப்படுகிற நேரத்திலே ஒரு கல்லு தெரிய மாட்டது, ஒரு மண்ணும் தெரிய மாட்டது, ஒரு திடலும் தெரிய மாட்டது, ஒரு மலையும் தெரிய மாட்டது. 2 பக்கமும் பச்சை பசுமையாவே இருக்குது. டப்புனு எங்க வீடு வந்துருது. 2 பக்கமும் பச்சை பசுமையான செடி கொடிகளை தான் நாங்க பார்க்கிறோம். எத்தனை காலத்துக்கு தான் இதுவே பார்த்துக்கிட்டு இருப்போம். நாங்க கொஞ்சம் கேப், பச்சை பசுமையாகவே வர வேண்டும். பிறகு கொஞ்சம் கேப், அந்த கேப்ல மலைகள்லாம் தெரியணும். பிறகு பச்சை பசுமைகளாக வரணும். மீண்டும் கொஞ்சம் கேப், மரங்களும் திடல்களும் கடலும் எல்லாமே தெரியணும். அப்பதான் பிரயாணம் நல்லா இருக்கும். காலு ரப்பனா பாஇது பைன அஸ்பாரினா என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டபோது அல்லாஹ் சொன்னான், வதலமு அன்ஃபுஸஹும், அவர்கள் தனது ஆன்மாக்களுக்கு அநீதம் செய்து கொண்டார்கள் என்று அல்லாஹ். ஏனென்றால் நாம் தந்த ஞாபகங்கள் அவர்களுக்கு ஞாபகத்தாக தெரியவில்லை. மாறாக அதை விடுத்து வேறொன்றை கேட்க ஆரம்பித்தார்கள். நாம் தந்த ஞாபகங்கள் அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. நாம் என்ன செய்தோம்? அவர்கள் மீது நாம் அனுப்பினோம். அங்கே ஒரு மிகப்பெரிய டேம் ஒன்றை அல்லாஹ் கட்டி இருந்தார். அந்த நேரத்திலே அந்த டேம்பை உடைய வைத்து, அந்த அணைக்கட்டு உடைந்து அந்த தண்ணீர் எல்லாம் ஊருக்குள்ளே வந்து விட்டது. அது மட்டும் இல்லாமல் பூமி கடையில் இருந்த தண்ணீரை எல்லாம் வற்ற வைத்தோம். எந்த அளவுக்கு வற்றி விட்டதென்றால் தண்ணீர் பாசன வசதி இல்லாமல் செடிகள் எல்லாம் கருக ஆரம்பித்தன.
பிறகு புதிய செடிகளை நாம் முளைக்க வைத்தோம். அந்த செடிகள் எல்லாம் முள் செடிகளாகத்தான் இருந்தன. அதிலே காய்க்கக்கூடிய கனிகள் பார்ப்பதற்கு அழகாக இருந்தன, எடுத்து சாப்பிட்டால் கசப்பாக இருந்தன. அதிலே பார்க்கின்ற கனிகள் எல்லாம் பார்ப்பதற்கு அழகாக இருந்தன, சாப்பிட்டால் புளிப்பாக இருந்தன. பத்தல்நாஹும் பிஜன்னதைஹிம் ஜன்னதைனி தவாதை உகுலின் ஹம்தின் வஅஸ்லின் வஷைஇன் மின் சித்ரின் கலீல். அல்லாஹ் சொல்றான், அந்த இனிப்புக்கு பகரமாக உப்பாக மாற்றினோம் தண்ணீரை, அந்த இனிப்பான பழங்களுக்கு பகரமாக கசப்பாகவும் புளிப்பாகவும் ஆக்கி ஊர் முழுக்க இழந்த செடிகளை வர வைத்தோம். இழந்த செடி இருக்கல்லவா, அது பயங்கரமான முட்களை கொண்டது. அதை யாராவது சந்தோஷமாக எடுக்க முடியுமா? பக்கத்தில் போய் நிற்க முடியுமா? கீறி தள்ளிடும். அல்லாஹ் தந்த நியாமத்துகளை புறக்கணிப்பவர்களுக்கு நாம் இப்படித்தான் தண்டிப்போம் என்கிறார். இந்த மாதிரி நாம் தருகிற தண்டனை, இதிலே மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது. உலகத்தார்கள் அனைவருக்கும் படிப்பினை இருக்கு. இந்த சபாவுக்கு முன்பாக ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்த நியமத்தை சொல்லி காட்டுகிறார். வலி சுலைமான ரீஹ குதுபுஹா ஷஹருன் வரவாஹுஹா ஷஹர். காலையிலே அந்த காற்றுக்கு உத்தரவிட்டு அந்த காற்றினுடைய உபயத்திலே அவர்கள் பறந்து செல்லுவார்கள். யார்? ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களது படையினரும். குறைந்தது ஒரு 300 நபர்கள் சேர்ந்து பறப்பார்களாம். அவர்களுடைய அந்த விரிப்பிற்கெல்லாமா அது 3 கிலோமீட்டர் தூரத்துக்கான விரிப்பாக இருக்குமா, அவ்வளவு விசாலமான விரிப்பு. அந்த விரிப்புக்குள்ளே 300 நபர்கள் தங்கி அதிலே சிம்மாசனம் விட்டு ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அமர்ந்திருக்க, அவர்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இருக்க, அவர்களுக்கு பணி செய்வதற்காக ஜின்களும் காத்திருக்க, அப்படியே உயரத்தில் பறக்குமா. இன்றைய காலகட்டத்தில் இதை சிந்தித்து பார்த்தால் கிட்டத்தட்ட 200, 250, 300 நபர்களை எடுத்துக்கொண்டு பறக்கின்ற பிளேட் ஞாபகத்துக்கு வருகிறது. அன்று வேண்டுமானால் சந்தேகமாக இருந்திருக்கலாம். இன்று அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆற்றலை தந்திருக்கிறார். இன்று நீங்கள் பாருங்கள், 200, 300 நபர்களை எடுத்துக்கொண்டு பறக்கின்ற அந்த பிளேட்டிலே எல்லா வசதிகளும் உள்ளே இருக்கிறது. இதை யாரிடம் மறுக்க முடிகிறதா? அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய குதிரத்தை நாம் யக்கீன் கொள்வதற்காகவும் நம்பிக்கை கொள்வதற்கும் அல்லாஹ் இந்த வளர்ச்சிகளை தந்திருக்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவர்களது தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கெல்லாம் நாம் தந்த நியாமத்துகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு செம்பை உருக்கி தண்ணீராக தந்தோம். அந்த செம்பு உருகி தண்ணீராக வரும்போது அவர்கள் எடுத்தால் அது உடனே கெட்டிப்படும். அவர்கள் எடுத்தால் கெட்டிப்படும். அதை ரொட்டியாக தட்டினால் தட்டையாக மாறும், அதை உருட்டினால் உருண்டையாக மாறும். அதை கொண்டு தனது கைகளினாலேயே உருக்கு சட்டைகள் தயார் செய்கின்ற அளவுக்கு நாம் அதை பணிய வைத்தோம் என்கிறார். எதை? அந்த இரும்புகளையும் அந்த செம்பையும் பித்தளைகளையும் பணிய வைத்தோம் என்கிறார். யாருக்கு? ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கைகளுக்கு. அப்படி பிணைஞ்சா மாவு பிணைவான். கையில கொஞ்சம் கூட சூறைப்படாது. ஆனால் என்ன நினைக்கிறார்களோ அதுவெல்லாம் தயாரிப்பார்கள். இது போதாத குறைக்கு நாங்கள் ஜின்களையும் அவர்களுக்கு அடிபணிய வைத்தோம். அடிபணிய வைத்து ஜின்களுக்கு உத்தரவிட்டோம், அங்கே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறார்களோ அதை செய்யுங்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறார்களோ அதை செய்யுங்கள், பெரிய பெரிய மாடங்களை தயார் செய்யுங்கள் என்பார்கள், தயார் செய்து கொடுங்கள். மிகப்பெரிய பெரிய அரண்மனைகள் தயாரிக்க சொல்வார்கள், தயாரித்து கொடுங்கள். மிகப்பெரிய பெரிய சக்திகள் தயாரிக்க சொல்வார்கள், தயாரித்து கொடுங்கள். நீர் தடாகங்களை தயாரித்து கேட்பார்கள், தயாரித்து கொடுங்கள். யாரேனும் மீறுவீர்களேயானால் கடுமையான தண்டனை உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறார். மிக கடுமையாக தண்டிப்பேன் என்கிறார். எவ்வளவு பெரிய ஞாபகம்! இவ்வளவு ஞாபகத்தை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஓ தாவூதுடைய குடும்பத்தினர்களே, நன்றி செலுத்துங்கள்.
எவ்வளவு பெரிய ஞாபகத்தை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன், உங்களது மூதாதையர்களுக்கு தந்து அதன் மூலமாக நீங்கள் எல்லாம் அனுபவித்து வருகிறீர்களே. ஓ தாவூதினுடைய குடும்பத்தார்களே, நீங்கள் நன்றி செலுத்துங்கள். என்னுடைய அடியார்களே, நன்றி செலுத்தக்கூடியவர்கள் மிக மிக சொற்பமானவர்கள். ஒரு புசுர்க் இருந்தார்கள், அவர் துஆ செய்யும் போது, யா அல்லாஹ் என்ன மிக குறைந்தவர்களிலே ஆக்கிவிடும், மெஜாரிட்டியிலே உள்ளவர்களில் ஆக்காதே, மைனாரிட்டியில ஆக்கிடுன்னு கேட்டார். யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீலின், அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீலின். யா அல்லாஹ், என்னை மைனாரிட்டியில ஆக்கு, மெஜாரிட்டியில ஆக்கிறாத. துஆ முடிச்சோன்னு எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க எல்லாருமே மெஜாரிட்டியில என்ன ஆக்குன்னு கேட்பாங்க, நீங்க என்னங்க மைனாரிட்டியில ஆக்க சொல்லி கேட்கறீங்க? உடனே அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நன்றி செலுத்தக்கூடியவர்கள் மிகவும் குறைவு என்றெல்லாம் சொல்கிறான், அந்த குறைந்தவர்களிலே என்னையும் ஆக்கு என்று கேட்டேன். உண்மை அதுதான். 2 கண்களும் நியாமத், 2 காதுகளும் நியாமத், நம்முடைய சுவாசம் நியாமத், நமது நாவு நியாமத், 2 கைகளின் இயக்கங்கள் நியாமத், மூட்டுகள் எல்லாம் நியாமத், மறைவிடம் நியாமத், அந்த மறைவிடத்தினுடைய இயக்கங்கள் நியாமத், உள் உறுப்புகள் எல்லாம் நியாமத், கை கால்கள் எல்லாம் நியாமத், அனைத்தும் நியாமத். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், நான் எத்தனை நியாமத்துக்கு தான் நன்றி செலுத்துறது? என்னால நன்றி செலுத்த முடியாத ரப்பே, ஏனென்றால் நன்றி செலுத்துவதை தாண்டி ஒரு நியாமத் இருக்கிறது. அதை நான் முடித்தே கொள்ள முடியாது, நான் முடித்து விட்டேன், ஞாபகம் செய்து விட்டேன், நான் உனக்கு நன்றி செலுத்தி விட்டேன் என்று என்னால் சொல்ல முடியாது ரப்பே. இதையும் தாண்டி நான் எப்படி நான் உனக்கு நன்றி செய்ய? உடனே அல்லாஹ் சொன்னான், இப்படி நீ நிராசையாகி என்னால் முடியாமல் இருக்கிறதே சொல்றையே, இதுதான் நன்றியின் உச்சகட்டம். நான் எவ்வளவுதான் நன்றி செலுத்துவேன் ரப்பே, நான் விழுந்து விழுந்து நன்றி செலுத்தினாலும், நான் நின்று நின்று உனக்கு முன்னால் வணங்கினாலும், நான் என் நாவிலே உன்னை துதிபாடிக்கொண்டே இருந்தாலும் கூட நான் பரிபூர்ணமாக நன்றி செலுத்தியவனாக முடியாதே ரப்பே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லும் போது அல்லாஹ் சொன்னான், இந்த இயலாமையில் கதறுகிறாய் அல்லவா, இதுதான் நன்றி என்றார். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு அன்சாரி சஹாபி வந்தவர் ஏதேனும் கேட்டார். உடனே நபி அவர்கள் தன்னிடத்தில் அந்த நேரத்தில் என்ன இருந்ததோ அதை தந்தார்கள். வாங்கி கொண்டவர் சென்றார், இன்னும் கொஞ்சம் கொடுக்கலன்னு கேட்டார். மீண்டும் கொடுத்தார்கள். வாங்கி கொண்டு இன்னும் கொஞ்சம் கொடுக்கலன்னு கேட்டார். நபி அவர்கள் 3வது முறையும் கொடுக்கும்போது சொன்னாங்க, இதுக்கு மேல கேட்டாதமா என்ன இல்லைன்னு சொல்ல வச்சிடாத, ஏன்னா என்கிட்ட இல்லை. உடனே அவர் வாங்கி கொண்டார். அதற்கு பிறகு கேட்கல, அவருக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள். நீ எந்த அளவுக்கு கேட்கும் கரத்தை நீட்டுவாயோ அந்த அளவுக்கு உனக்கு தேவைகளின் பக்கரமாகாவினுடைய கதவுகளை 70 கதவுகளை அல்லாஹ் திறந்து விடுவான். அந்த 70 கதவுகளில் ஒரு கதவை அடைப்பதற்காக மீண்டும் யாசகம் கேட்டால் மீண்டும் 70 கதவு திறந்துடும். அதுல ஒரு கதவுக்காக நீ யாசகம் கேட்டால் மீண்டும் 70 கதவு திறந்துடும். ஆக மொத்தத்தில் மவுத்து வரையிலும் நீ பக்கீராகத்தான் இருப்பாய். அதனால நீ யாரிடத்திலும் கேட்காதன்னு சொல்லு. அவர் அந்த இடத்துக்கு போன உடனேயே இன்னொருத்தர் வந்தார். யார சொல்லலாம், ஏதாவது கொடுக்கலேன், ஏதாவது கொடுங்கன்னு கேட்கிறாங்களே. இதுல 2 வகை இருக்கு. ஒன்று தேவையை கருத்தில் கொண்டு கேட்பவர்கள், இன்னொன்று பர்க்கத்தான் கேட்பவர்கள். ஹஜ்ரத் கதீப் பர்க்கத் கிடைத்தவனா, ஏதாவது பர்க்கத்தா கொடுக்கல. அப்ப நபி அவர்கள் கேட்கிறான், ஏதாவது கொடுங்க யார சொன்னாங்க. நபி அவர்கள் ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான் இருக்கு தரவா. உடனே அந்த பேரிச்சம்பழத்தை கொடுத்தாங்க. அந்த பேரிச்சம்பழத்தை கையில வாங்கினவர் என்ன செஞ்சாரு, ஒரு முத்தம் போட்டார். மாஷா அல்லாஹ், ஹுசூர் தியேசம். அந்த பேரிச்சம்பழத்தை கண்ணுல வச்சுக்கிட்டாரு, 2 கண்ணிலையும் ஒத்திக்கிட்டாரு, தன் நெஞ்சில அணைச்சுக்கிட்டாரு. ஹுசூர் தியே, ஹுசூர் தியே, ஹுசூர் தியே, ஹுசூர் தியே, ஹுசூர் தியே, ஹுசூர் தியே. நபி அவர்கள் பார்த்துட்டு ஆச்சரியத்தில் உறைஞ்சு விட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கொடுத்தது 10 போனாரு, இவருக்கு ஒரு பேரிச்சம்பழம் கொடுத்ததை இவ்வளவு சந்தோஷப்படுறாரு. உடனே ஒரு சஹாபி அழைத்து சொன்னார்கள், உம்மு சலமாட்ட போங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்காக வேண்டியே கொஞ்சம் சேமித்து வைத்திருப்பார் எப்பவுமே, ஏதாவது கையில இருக்கான்னு கேளுங்க. உடனே உம்மு சலமா சொன்னாங்க, 40 திர்ஹங்கள் கொண்ட ஒரு பை இருக்கிறது, அதை கொடுத்தது.
அந்த 40 திரகங்களையும் அப்படியே அவர் கையில் தந்தார். சொன்னாங்க, இதுதான் அல்லாஹ் ஷுக்ருக்கு தருகின்ற ஒரு அழகானது ஒரு கிஃப்ட். இதுதான் எந்த அளவுக்கு நீ शुक्र செய்கிறாயோ, अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाह, अल्लाह मुझे कुछ कमी नहीं रखा, अल्लाह ने सब कुछ दिया है, अल्लाह सब कुछ दिया है, अल्लाह எதுவுமே குறை வைக்கல, நான் நினைச்சதெல்லாம் கொடுத்தான், நினைச்சதை விடவும் கொடுத்தான், சிறந்ததை கொடுத்தான், அப்படி கொடுத்தான், இப்படி கொடுத்தான், சந்தோஷமா இருக்கான். என்னத்தை கொடுத்தான்? ஒண்ணும் கொடுக்கல. இந்த எண்ணம் வந்தாலே ஜமால் கீழ் நோக்கி போய் கொண்டிருப்பான். ரப்ப எனக்கு எல்லாமே கொடுத்தான், எந்த குறையும் வைக்கணும்னு சொல்லும்போது எல்லாம் மேல தூக்குவான், உயர்த்தும். ஷேக் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு அழகான செய்தி சொல்றான். நானு ஈதுடைய அன்னைக்கு ஈது தொழுதுட்டு வந்தேன் வீட்டுக்கு. அப்ப வீட்டுக்கு வருகின்ற போது கடுமையான வெயிலா இருந்துச்சு. அப்ப நான் அல்லாஹ்க்கு சொன்னேன், என்ன எவ்வளவு பெரிய ஆலிமாக ஆக்கியிருக்கிற, எவ்வளவு பெரிய கவிஞனாக ஆக்கியிருக்கிற, என் கவியை கேட்டு எத்தனையோ பெரிய ஹிதாயத் போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஈரன்னைக்கு காலுக்கு ஒரு செருப்பு கூட தராம இருக்கிறீரப்பே, ஏன்னா காலுக்கு செருப்பு வாங்கி போடுற அளவு கூட கையில பணம் இல்லை. இறைவட்ட சிக்காய செய்யறாங்க, இவ்வளவு என்னை உயர்த்தி இருக்க ஒரு காலுக்கு செருப்பு தரக்கூடாதா, அதை வாங்குறதுக்கு சக்தி தரக்கூடாதா? உடனே இது கேட்ட கொஞ்ச நேரத்துல அல்லாஹ் காட்டனா, ஈது தொழுகையை முடிச்சுக்கிட்டு இன்னொருத்தர் தான் வீட்டுக்கு போறாரு. அவர் எப்படி போறாருன்னா, இரண்டு காலும் செயலிழந்து போய் பித்தத்தை பூமியில் வைத்து 2 கைகளால் தேய்த்த வண்ணம் போகிறார். அல்லாஹ் அந்த காட்சியை காண வைத்து சொன்னான், சாதே ஷேக் சாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பார்த்து அல்லாஹ் சொன்னான், கல்வில பேசலாம், உமக்கு செருப்பை தான் தரவில்லை, அவருக்கு 2 காலையே தரல, கொஞ்சம் நினைச்சு பாரு. அப்பதான் சொன்னாங்க, யா அல்லாஹ் எனக்கு எந்த குறையும் வைக்கலாம் பேசுனா. கழுத கூட அப்படிதான் கவலைப்பட்டுச்சு. என்ன மாதிரியே எல்லாம் படைச்சு யாரை குதிரைய என்ன மாதிரியே படைச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு மட்டும் எல்லாரும் போய் மாலிஷ் பண்றாங்க, சீவி விடுறாங்க, முடிய கட் பண்ணி விடுறாங்க, காலுக்கு இது அடிக்கிறாங்க, ஒரே புல்லு கொடுக்குறாங்க, எல்லாம் கவனிப்பா இருக்கு. ஏண்டா ரப்பே, என்ன ஏன்னா இப்படி படைச்ச, யாராவது என்ன கேட்கறாங்களா? நாது இல்லாம கிடக்கிறேன். உடனே அல்லாஹ் சொன்னா, இது கொஞ்ச நேரத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்கும், அதை பாருங்க. கொஞ்ச நேரத்துல போருக்கான அறிவிப்பு வந்தது. எல்லா குதிரைகளும் போருக்கு போயிட்டு எல்லாமே ரிட்டர்ன் வர்ற நேரத்துல கால் உடைஞ்சு, தோல் கிழிஞ்சு, முன்னால மூக்கணங்கையெல்லாம் அந்து, மூக்குல காயம், கையில காயம், கால்ல காயம், எல்லாம் நொட்டிக்கிட்டு அங்கங்கே எங்க வந்தாலும் குதிரைகளா கிடந்துச்சு. அப்பதான் கழுதரை புட்ட சொல்லிச்சான், யாரெல்லாம் என்ன குதிரையா படைக்காம என்ன கழுதையா படைச்சியே, உனக்கே எல்லாம் போலும். அப்ப இறைவனுக்கு தெரியும், குதிரை அறிந்து அல்லாஹ் கும்பு தரவில்லை என்பார். அல்லாஹ் யார் யாருக்கு என்ன தரணும், எவ்வளவு தரணும், எப்ப தரணும், எப்படி தரணும், அனைத்தையும் அறிந்தவர். அல்லாஹ் மிக சரியாக நம்மோடு நடக்கிறான் என்கிற எண்ணம் கல்விலே வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்பதை அதிகம் அதிகம் சொல்லக்கூடியவர்களாக மாறணும். அப்படி மாறும்போது அல்லாஹ் நம்முடைய செல்வ நிலையை, ஆரோக்கியத்தை, அடுத்தடுத்த காரியங்களை, நம்முடைய சந்ததிகளின் எதிர்காலங்களை அனைத்தையும் பலமாகவே வைத்திருப்பார். நெருக்கடி இல்லாத வாழ்க்கையை நிச்சயம் தருவான் என்பதில் சந்தேகம் இல்லை. அல்லாஹ் அந்த உணர்வை நம் அனைவருக்கும் தந்தருவானாக.